வணக்கம், நான் உங்க சுஜாதா. இன்னைக்கு ஆலு பராத்தா ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆலு ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பொடியா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிசைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவுல இருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ஆலு ஃபில்லிங்ல கொஞ்சமா எடுத்து இதுல சேர்த்து இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ சூடான தோசைக்கல்ல பராத்தாவை சேர்த்து ஆயில் விட்டு 2 சைடும் திருப்பி போட்டு சுட்டுக்கலாம். கடைசியா பட்டர் கொஞ்சம் சேர்த்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நார்த் இந்தியன் ஸ்டைல்ல ஆலு பராத்தா இப்போ ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சுஜாதா கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.